राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं आंजनेय स्वामिनः रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहं रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व मां वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे रघुनन्दन एव दैवतं नः रघुवंशोद्भव एव दैवतं नः भरताग्रज एव दैवतं नः भगवान् राघव एव दैवतं नः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवं तु मम जन्मजन्मनि पूज्यं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कभृद्गणेभ्यः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात्। हनुमते नमः। श्रीहरये नमः। गुरुवर्थे त्यक्तराज्यः व्यचरदनुवनं पद्मपद्भ्यां प्रियायाः पानिस्पर्शाक्षमाभ्यां मृजितपथरुजो यो हरीन्द्रानुजाभ्यां वैरूप्याच्छूर्पणख्या प्रियविरहरुषारोपित भ्रुविजृम्भ त्रस्ताब्धिर्बद्धसेतुः खलदवदहनः கோசலேந்திரோ அவதான்னஹான். நேற்றைய தினம் ஸ்ரீராமநவமி புண்ணிய காலம் அப்படிங்கிறதுனால ராமாவதாரத்தை ஸ்மரித்தோம். நவாகத்திலே போன நவாகத்திலே அகண்டமான ராஜ்யத்தை தியாகம் பண்ணிவிட்டு சுவாமி தசரதர் கைகேயிட்டேருந்து அரண்மனையிலேருந்து வெளியில் வந்தார் அப்படின்னு முந்தானா நிறுத்தியிருந்தோம் சொல்லி, சுகாச்சாரியால் கங்கா தீரத்தில் பரீட்சித்ராஜனுக்கு பாகவதத்தை சொன்னார். பரீட்சித்ராஜனும் அவ்வளோ ஸ்ரத்தையோடு கூட சிரவணம் பண்ணினார்.
அப்போ இந்த ராமச்சரித்திரத்தை 2 அத்தியாயங்கள் சொல்றார் நவமத்தில். சுகராமாயணம் சூரியவம்சங்களை சொல்லிட்டு வந்து ரங்கநாதனை ஆராதிச்சவாள் ராஜன்னே ஒத்தொத்தரும். அதனால அவர்களுடைய குணம் சேஷ்டிதம் சரித்திரம் எல்லாம் சொல்றேன்னு சகரன் பகீரதன் அசமஞ்சன் ருத்துபர்ணோ நலசகா அப்படின்னு ஒத்தரையும் விடாம சுகாச்சாரியால் இந்த சூரியவம்சத்தில் வந்தவாளை சொல்லிட்டு வந்து கட்வாங்காது தீர்க்கபாகுஷ்டி, கட்வாங்கனுடைய புள்ள தீர்க்கபாகு, தீர்க்கபாகுனுடைய புள்ள ரகு, ரகுவனுடைய புள்ளதான் அஜன், அஜனுடைய புள்ளதான் ராமனுடைய பிதா தசரதர். அந்த தசரத சக்கரவர்த்திக்கு மகாத்மா அவருக்கு ராமாதிகள் வந்து அவதரிச்சால் அப்படின்னு ராமாயணத்தை 2 அத்தியாயம் சொல்றார் சுகர். ராமலக்ஷ்மண பரதே சத்ருக்னா இதி சம்ஞயா. ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் அவதரிச்சார்னு சொன்ன உடனே சுகாச்சாரியால் கங்கா தீரத்திலே மகாஜானி அவதூத்தால் பிறந்ததுலேருந்து காஷ்ட மௌனத்தில் இருக்கிற பெரியவாள் கதை சொல்லிட்டு இருந்தவாள் பீடத்திலேருந்து எழுந்து விட்டாள். கதை சொல்றவாள் பாதியிலே எழுந்துட்டாளானா யாருக்குமே ஒரு பதட்டமாக இருக்கும் இல்லையா? அதுவும் கதை ராஜா பரீட்சித்து நம்மளை போலெல்லாம் கதை கேட்கிறவர் இல்லை. அவர் பரலோகத்துக்கு இதுதான் வழி, வேற உபாயம் இல்லைன்னு கண்ணும் கண்ணீருமா கேட்டுன்னு இருக்கா. 7ஆம் நாள் மரணம், அதில் 4வது நாள் சரித்திரம் இது. திடீர்னு எழுந்து விட்டார் சுகாச்சாரியார் அப்படின்னதும் பதறிண்டு பார்க்குறாள் எல்லாரும். கங்கை கரையிலே அந்த ஞானி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, என்னப்பனே ராமா உன் சரணமே கத்தின்னு கோசலேந்திரஹா அவதாம்னஹ, இந்த கோசல தேசாதிபதி தான் நம்மளை காப்பாற்றணும், நமக்கு வேற யாரும் இல்லைன்னு இந்த ஞானி ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ராமாயணத்தை அப்புறம் உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சா. விஸ்வாமித்ராத்வரே ஏனேன்னு அந்த ராமச்சரித்திரத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சதுமே இந்த அகண்டமான ராஜ்யத்தை தியாகம் பண்ண கதை தான் ஞாபகத்துக்கு வர சுகாச்சாரியாளுக்கு. ஏன்னா அவளும் எல்லாத்தையும் விட்டவா, அவளுக்கு எதில் மனசு இருக்கோ அதை தானே சொல்ல வரும். கிரிக்கெட்டை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவா கிரிக்கெட்டை பற்றியே பேசுவாள், சமையலையே நினச்சிட்டு இருக்கிறவாள் சமையலை பற்றி பேசுவாள். இப்போ அதுதானே ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போது சமையல் பேச்சு தான், அதுக்கு தான் வியூஸும் அதிகம். ராமாயணத்தை சொன்னால் எத்தனை பேர் பார்க்குறாள், சமையலை பற்றி போட்டால் எத்தனை பேர் பார்க்குறாள்ங்கிறத பார்த்தா தெரியும். ஏன்னா அதே நினைவா சதா சர்வ காலமும் இப்போ என்ன சாப்பிட்லாம், அடுத்த வேலை என்ன சாப்பிட்லாம், நாளைக்கு என்ன சாப்பிட்லான்னு அந்த நினைவில் இருக்கிறவாள் அதில் ஈடுபாடாக இருக்கா. ராமாயணத்து மேலேயோ வால்மீகி மேலேயோ சொல்கிற எங்கள் மேலேயோ குறை இல்லை, ஜனங்களுக்கு அதில் டேஸ்ட் இல்லை, இருந்தால் தானே அதை செய்யிக்க போகிறாள். இதே ஏதாவது ஒரு குழம்பை பற்றி போடுறேன், இதே ஒன்று போடுறேன்னா ஒன்று 80,000 பேர் பார்க்குறாள், 1,00,000 பேர் பார்க்குறாள். அவளுக்கு இப்போ அதுதான் இருக்கு. ராமகிருஷ்ணர் சொல்லுவார், இன்னும் வயரை தாண்டி மேலே வரவே இல்லையே ஜீவகோட்டிகள் அப்படின்பா. வயத்துக்கு மேலே தான் ஹிருதயம் இருக்குது, மனசு இருக்குது, அங்கே ஒரு ஸ்தானம் பகவானுக்குன்னு இருக்கு. வயத்தை தாண்டினா தானே மேலே வரத்துக்கு. வயத்துக்கு வயரும் வயருக்கு கிழியுமே எப்போதும் நினைவா இருக்காள் ஜனங்கள் அப்படின்பார் ராமகிருஷ்ணன். அவளுக்கு எதில் நினைவோ அதில் ருச்சி இருக்கும், அதே நினைவா இருக்கும், பேசினாலும் அதையே பேசுவாள். அதுபோல தியாகியா இருக்கிறதுனாலே, சர்வசங்க தியாகம் பண்ணின சுகாச்சாரியாலா இருக்கிறதுனாலே ராமச்சரித்திரம்னதுமே ராஜன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு போனான்டா ஸ்ரீராமன். பெரிய அகண்டமான ராஜ்யத்தை விட்டார். குருவர்த்தே தியக்த ராஜ்யா. குரு அப்படின்னு சொன்னா பெருசுன்னு ஒரு அர்த்தம். பெருசுக்காக விட்டான் அப்படின்னா, பெருசை விட்டான்னு சொன்னா ராஜ்யம் பெருசு விட்டார்னு சொல்லலாம். குருவர்த்தே அப்படின்னா பெருசுக்காக விட்டான் ராஜ்யத்தைன்னா, அப்ப ராஜ்யத்தை விட பெருசு என்னமோ இருக்கு ராமர் மனசுல. அது என்னன்னால் அதுதான் தர்மம். தர்மம்தான் பெருசு. அந்த தர்மமும் அப்பா சொல்றது தான் தர்மம். அப்பா அம்மா வாக்கால எது சொல்றாளோ அதுதான் தர்மம்னு குருங்கிற சப்தத்துக்கு பெருசுன்னு ஒரு அர்த்தம், ஆச்சாரியன்னு ஒரு அர்த்தம், அப்பான்னு ஒரு அர்த்தம். குருவர்த்தே தியக்த ராஜ்யா, அப்பாவுக்காக கண்ட ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். சொத்தை கூட சில பையங்கள் விட்டு கொடுத்துடுவாள், இன்னைக்கும் கலியில இருக்காது. அது போல பையங்கள். அதனாலதான் ராமாயணம் படிச்சுன்னு இருக்கோம். இல்லைன்னா ராமாயணங்கள்லாம் ஏதோ ஒரு லைப்ரரியில ஒடுங்கி போயிருக்கு. இன்னைக்கும் அந்த ஈடுபாடு உள்ளவாள் 1-2 பேர் இருக்கிறதுனாலதான் ராமாயணங்கள் சொல்லிண்டும் படிச்சுட்டும் கேட்டுட்டும் இருக்கும். சொத்தை கூட விட்டு கொடுத்துருவாள் சில பிள்ளைகள். இன்னொன்னுத்துக்கும் ராமன் கட்டுப்பட்டான் ராஜன்னு அப்படின்னா. குருவர்த்தே தியக்த ராஜ்யா வியசரதனுவனம்,
காடு காடா சென்றார். தான் மாத்திரமில்லை, பத்னியோடு கூட, தம்பி லக்ஷ்மணனோடு கூட. பத்மபத்யம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷே. அவர் மனைவியே பத்மா, சீதா லக்ஷ்மி. அவள் அயோத்தியிலே கல்யாணமாயி அரண்மனையில் இருக்கிற காலத்துல பாத சேவை பண்ணுவாலாம். பதிவிரதா தர்மம். ராத்திரியில கொஞ்ச நாழி காலை பிடிச்சி விடுறது அப்படிங்கிறது பர்த்தாவுக்கு செய்வார். அந்த ரீதியில இப்ப காலை பிடின்னா கழுத்தை பிடிச்சி விடுவார். ஏதோ அந்த காலத்துல இருந்ததை நான் புராணத்தை அனுசரிச்சு கதையை சொல்றேன். கழுத்தை பிடிக்காம இருந்தா போறேன். அந்த காலத்துல காலை பிடிச்சி விடுவாள் பதி சேவைன்னு. அதுபோல சீதை காலை பிடிச்சு விடுவாலாம். பிரியாயாகான்னு, சீதாயாகான்னு கூட சொல்லாம சுகாச்சாரியா பத்மபத்யம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷே. ராமனோட சரணத்தை எடுத்து மடியில வச்சிருந்து, அங்கேயும் அதுதானே பழக்கம். பார்க்கடல்லையும் ஸ்ரீவைகுண்டத்திலையும் மகாலட்சுமிக்கு பாத சேவை தானே எப்பொழுதும் அவளுக்கு ஆசை. கால் எடுத்து மடியில வச்சிருந்து, அதுபோல சீதாலட்சுமியும் மடியில் எடுத்து வச்சுன்னு பிடிக்கலாம்னு ஆரம்பிப்பாலாம். சீதை கை பட்டதுமே செவந்து போயிடுமா அந்த கால். ஏன் முறுக்கி விட்டாளா சீதை, இல்லை ஏதாவது பண்ணிவிட்டாளான்னா பாணிஸ்பர்ஷ அக்ஷமாபியாம் அப்படின்னா. ராமனுடைய சரணம் அவ்வளவு மிருதுவான், பூ போன்ற சரணமாம் ஸ்ரீராமனோடது. அதனாலதான் இங்க சீதாயாகான்னு சொல்லாம ரொம்ப அன்பு வச்சவள் காலை பிடிக்கிறதே செவந்து போயிடுத்துன்னா. பத்மபத்யம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷ அக்ஷமாபியாம். அந்த சரணத்தை வச்சுட்டு காடு காடா நடந்தாண்டா. சரதனுவனம். ஒரு காடு விட்டு ஒரு காடு, ஒரு காடு விட்டு ஏதோ சரையு கரையில ஓரமா ஒரு குடிசு போட்டுண்டா. 14 வருஷம் வனவாசத்தை கடத்திட்டு திருப்பி வந்துட்டார் அப்படின்னு இல்லாதபடிக்கு காடு காடா சென்றார். அணுவனம் யசரதி அணுவனம் பத்மபத்யம் பிரியாயாக வித்தம் தண்டக கண்டகைஹி அப்படின்னு இதே சுகாச்சாரியால் மேற்கொண்டு ராமாயணத்துல சொல்றார். ராஜன்னே அந்த சரணத்தை நாங்கெல்லாம் தியானம் பண்றோம். ராமனை தவிர கதி இல்லை, அவன் சரணத்தை தவிர கதி இல்லைன்னு நாங்கள் தியானம் பண்ற காலத்துல எங்களுக்கு ஒரு வேதனை ஏற்படுறது. தியானம் பண்ணா ஆனந்தம் தான் வரும், ஆனா எங்களுக்கு ஒரு வேதனை ஏற்படுறது. தியானத்துல ஒரு சந்தோஷமும் ஏற்படுறது, ஒரு வேதனையும் வியதையும் இருக்கு. என்ன வியதைன்னால், அந்த சரணத்தை வச்சுட்டு தானே தண்டகையில நடந்தான், கல்லும் முள்ளும் குத்தின அந்த சரணம்னு நாங்க தியானம் பண்றதே, அந்த சரணத்துல குத்தின முள்ளெல்லாம் எங்க ஹிருதயத்துல குத்தி ரத்தம் வருதுடா ராஜன்னே. ஸ்மரதாம் ஹிருதி வின்யஸ்யே வித்தம் தண்டக கண்டகைஹி. இந்த ராமச்சரணத்தை நினைக்கிறதே எங்க ஹிருதயத்துல ரத்தம் வடியிருதுடா ராஜன். ஸ்வபாத பல்லவம் ராமஹா ஆத்மஜோதி ரகாத்ததா. எங்களுக்கெல்லாம் ஒரு சொத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ராமன் மறைஞ்சுட்டான், அவதாரத்தை முடிச்சு சரையுல சீரு காட்டுல இறங்கி வைகுண்டம் போயிட்டார். எங்களுக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு போனார். என்ன சொத்துனால், கல்லுலையும் முள்ளுலையும் தண்டகையில நடந்த ரத்தம் அந்த சரணத்தை வச்சுக்கோன்னு எங்களுக்கு சொத்தா கொடுத்துட்டு போயிட்டார். ஸ்வபாத பல்லவம் ராமஹா. ராமாயணம்னாலே அழற கதை தானே, அழுகதானே ராமாயணம். சுகாச்சாரியால் சொல்றால், அந்த சரணம் தான் எங்க சொத்து. தண்டகையில கல்லும் முள்ளும் குத்தின சரணம் எதுவோ அதுதான் எங்க சொத்து. ஸ்வபாத பல்லவம் ராமஹா ஆத்மஜோதி ரகாத்ததா. ஏதோ பிருந்தாவனத்திலே, மதுவனம் பிருந்தாவனத்திலே பகவான் வேணுகானம் பண்ணிட்டு மாடு கன்றுகளை மேய்ச்சிண்டு யமுனக்கரையில விளையாடிட்டு இருந்தார் அப்படின்னா அதுவும் வனந்தான். ஆனா அதை சொல்றதே சுகாச்சாரியால் ஆசையா சொல்றார். பிருந்தாரண்யம் ஸ்வபதரமனம் பிராவிஷத்து கீத கீர்த்திங்கிறார். இந்த பிருந்தாவனம்ங்கிறது ரொம்ப மிருதுவானது. பிருந்தாதேவி அது ரொம்ப மிருதுவானது. கிருஷ்ணனுக்கு பஞ்சு போல அந்த தன் மேனியை ஆக்கிண்டு அந்த பிருந்தாதேவி கிருஷ்ணனுடைய பாதத்துக்கு எதமாக அவள் இருந்தார். அதனால சுவாமி பிருந்தாவனம் முழுக்க சுத்தினார். பிருந்தாவனத்துல கிருஷ்ண சரணம் படாத இடம் இல்லை. அது கேட்க ஆனந்தமா இருக்கு. எத் ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதஹா அப்படின்னால் வேணுகீதத்திலே கோபிகைகள்னா ஹந்தாய முத்ரிரபலா ஹரிதா சவர்யா எத் ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதஹா. ராமன் இங்க சொல்றது பலராமனே. பலராமனோட அண்ணா பலராமனோட கிருஷ்ணன் நடக்கிற காலத்துல எத் ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதஹா. அந்த கோவர்தன கிரிராஜன் கூட மகிழ்ச்சியில் இருக்கான். இந்த கிருஷ்ண சரணம் பட்டதுல மிருதுவான அந்த சரணம் மிருதுவான பிருந்தாவனத்துல அலைஞ்சுதுன்னு எல்லாம் சொல்றதே கேட்க ஆனந்தமா இருக்கு. இந்த பிருந்தாவன லீல சொல்லுங்கோன்னு கேட்கறது.
ஆனால் தண்டகையில் ராமன் நடந்தார்னு சொன்னால் அழுக வர. சுகர் சொல்றார், நான் ஞானி, எனக்கே கண்ணில் கண்ணீர் வருது அந்த சரணத்தை நினைக்கிறதேங்கிறார். ஸ்வபாத பல்லவம் ராமஹான் ஆத்மஜோதிரகாப்ததஹான் குருவர்த்தே த்யக்த ராஜ்யஹாம் யசரதனுவனம் பத்மபத்யம் பிரியாயாஹாம் பாணிஸ்பர்ஷாக்ஷமாப்யாம் மிருஜித பதருஜோ யோ ஹரீந்திரானுஜாப்யாம். ராத்திரி ஒரு இடத்துல தங்குவாள், மறுதினம் கொஞ்சம் தூரம் போவாள். இப்படி போற காலங்கள்ல லக்ஷ்மண சுவாமி என்ன பண்றதா, எந்த பக்கம் போறார் அண்ணான்னு தெரிஞ்சுட்டு அண்ணாக்கும் பண்ணிக்கும் பாதசேவை பண்ணி ஒரு உடஜத்திலேயோ மரத்தடியிலையோ அவளை தூங்க வச்சுட்டு மறுதினம் கார்த்தால ராமன் நடக்க போற இடம் முழுக்க முன்னாடியே போய் ஓரளவு சுத்தம் பண்ணிட்டு வரதான். அனுஜாபியான், கல்லும் முள்ளும் குத்தாம இருக்கட்டும் ராமன் நாக்குன்னு இப்படியெல்லாம் கைங்கரியமா அப்பாலா கைங்கரியமா லக்ஷ்மண சுவாமி. அப்புறம் ஹனுமார் வந்ததும் ரிஷிமுக மலை அடியிலேருந்து அவர் ஏத்துண்டார் லக்ஷ்மணனோட கைங்கரியத்தை. நானும் கொஞ்சம், எனக்கும் கொஞ்சம் கொடு லக்ஷ்மணா, நீயே பண்ணிட்டு இருக்கே 13 வருஷமா, எனக்கும் கொடுன்னு தோல்ல தூக்கின்றார் அந்த ராமனை. லக்ஷ்மண சுவாமியோட அனுமதியோட யோ ஹரீந்திர அனுஜாபியாம், ஹரின்னா குரங்கு, ஹரீந்திரன் அப்படின்னா குரங்குக்கெல்லாம் தலைவர், வானரஸ்ரேஷ்டர் இல்லையா ஹனுமான். யோ ஹரீந்திரானுஜாபியாம் வைரூப்யாச்சூர்பணக்யா பிரிய விரஹருஷாரோபித ப்ரூ விஜிரும்பத்ரஸ்தப்திஹி பப்தசேதுஹு. இங்கே இப்போ பங்குனி உத்திர உற்சவம் நடக்கிறது. இன்னைக்கு ஹனுமந்த வாகனம், ஹனுமார் மேலே வர போறார் பெருமாள். நேற்று கருட வாகனமாச்சு ஸ்ரீரங்கத்தில். நாளைக்கு உறையூர் போயிட்டு நாளன்னைக்கு 2 நாளில் வருவார். தாயார் சன்னதிக்கு வந்தாலானா ஹரி வந்திருக்கேன் அப்படின்னு பட்டர் மூலமாக சொல்லுவார். குரங்குக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு தாயார் பதில் சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிரணய கலகம். ஹரி வந்திருக்கேன் அப்படின்னா, ஹரின்னா குரங்குன்னு ஒரு அர்த்தம், ஹரின்னா சிம்மம்னு ஒரு அர்த்தம். குரங்குன்னா காட்டில் சுத்தட்டுமே, கொள்ளடக்கரையில் சுத்தட்டுமே, இங்கே என்ன வந்து காரியம் அப்படின்பால் பிரணய கலகம். இல்லை ஹரி வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்பார் பெருமாள். சிம்மத்துக்கு இங்கே என்ன வேலை அப்படின்பால் தாயார். அப்புறம் இல்லம்மா, உன் கணவர் ஹரி வந்திருக்கார், நீ கொஞ்சம் உறையூர் போயிட்டு வந்ததெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாதுன்னு பட்டர்கள் மூலமா சமாதானம் பண்ணி தாயார் அப்புறம் உள்ள அழைப்பார். ஹரி வந்திருக்கேன் அப்படின்பார். தெரியும் தாயாருக்கு ஹரிதான் பெருமாள் தான்னு. ஆனாலும் பிரணய கலகம் ஸ்லேடையா சொல்லுவாள், குரங்குக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு. யோ ஹரீந்திரானுஜாபியாம், ஹரீந்திரன் சுக்ரீவன் ஆஞ்சநேயர் இவாள்லாம் அந்த கைங்கரியத்தை லக்ஷ்மண கைங்கரியத்தை சேர்த்துண்டார். அங்கே ரிஷிமுகத்தில் ஹனுமாரை பார்த்ததுலேருந்து சுவாமி அப்புறம் நடக்கவே இல்லை. ரொம்ப தோல் தூக்கிண்டு கிஷ்கிந்தைக்கு சென்றார். அப்புறம் பிரசரவணகிரியிலேருந்து தோல் தூக்கிண்டு ராமசேது பரியந்தம் சென்றார். அப்புறம் சேதுபந்தனம் பண்ணா கூட சுவாமி நடக்கல. அங்கே அங்கதன் தோல்ல ஸ்ரீராமனும் சுக்ரீவன் தோல்ல லக்ஷ்மணனுமா அப்படி லங்கையில சேதுபந்தத்தில் நடந்து போனால் அப்படின்னு எல்லாம் ராமாயணம் சொல்ற. திரும்பி வரதே புஷ்பக விமானத்தில் சுவாமி நந்தி கிராமம் வந்து அயோத்திக்கு தேரில் வந்துவிட்டார். நந்தி கிராமம் பர்யந்த புஷ்பக விமானம் வந்தது. அப்புறம் அயோத்தி வரல, அது அப்படியே குபேர பவனத்துக்கு அமுச்சுட்டா. அயோத்தியிலேருந்து தேர், பேஷான தேர், தங்க தேர், குதிரைகள் பூட்டப்பட்டு சுமந்திரர் கொண்டு வரேன், நானே ஓட்டுறேன்னு பரதன் ஓட்டு. சுவாமி நந்தி கிராமத்திலேருந்து அயோத்தி பிரவேசிச்சார் அப்படின்னு பின்னாடி உத்தரத்துல கதை. யோ ஹரீந்திரானுஜாபியாம், லக்ஷ்மணனும் ஆஞ்சநேயனுமா அந்த சரணத்தை நோகாத முடிஞ்ச அளவு பார்த்துட்டார். பத்மபத்யாம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷாக்ஷமாபியாம் மிருஜிதபதருஜோ யோ ஹரீந்திரானுஜாபியாம் வைரூப்யாச்சூர்பணக்யா பிரிய விரஹருஷாரோபித ப்ரூ விஜிரும்ப பிரஸ்தாப்திஹி பப்தசேதுஹு கலதவ தஹனஹ கோசலேந்திரோ அவதாம்னஹ. அதுதான் ஆழ்வாரும் ஆறா அன்பிலையவனோடு. ராமன்னாக்கு ஒரு நோவு வந்துடக்கூடாது. ஒரு முள்ளு குத்தி கல்லு குத்தி சீதம்மாவுக்கோ ராமன்னாக்கோ எந்த குறையும் வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து உடஜம் கட்டுறதுலேருந்து, புஷ்பம் பழங்கள் கொண்டு தரதுலேருந்து, மது பக்ஷணங்கள் கொண்டு தரதுலேருந்து லக்ஷ்மண சுவாமி அப்படி ஒரு கைங்கரியமாக 1 நாள் 2 நாள் செய்கிறதே பெரிய காரியம். 14 வருஷம் செஞ்சாராம், எதிர்பார்ப்பில்லாமல் செஞ்சார். அவருக்கும் மனைவி இல்லையா,
குடும்பம் இல்லையா, ஊர்மிளை இல்லையா, இந்த நினைவும் இல்லையா. பாகவதன்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு லக்ஷ்மணன் பரதன் இவாள்லாம் சாட்சி. சீதையோடு தான் ராமன் வந்தா. வனவாசத்துல இப்ப கஷ்டம் அதிகம் யாருக்குன்னா லக்ஷ்மண சுவாமிக்கு தான். 14 வருஷம் தூங்கவும் இல்லை அவர். கைகை வரம் கேட்டால் ராமனுக்கு பிடிச்சது லக்ஷ்மணருக்கு. 14 வருஷம் அவருக்கு தான் பெரிய பாடு. ராமன் கூட சீதையோட கூட சுரம்யமாசாத்து சித்திரக்கூட்டம் அப்படின்னு நனந்தராமோ மிருகபக்ஷி துஷ்டா. இன்னைக்கு பாராயணத்துல சித்திரக்கூட்டத்துல நிறைய பட்சிகளோட மிருகங்களோட சீதையோட மந்தாகினியில ஸ்நானம் பண்ணிட்டு ஆனந்தமா இருந்தால் ராமன் இருக்கு. அதுபோல் லக்ஷ்மணனை சொல்ல முடியுமா? அவருக்கு ஒரு மனைவி இருக்கால், குடும்பம் இருக்கு, அது அயோத்தியில இருக்கு. அவர் தனியா பிரம்மச்சாரியாய் 14 வருஷம் இந்த நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்ணி ராப்பகலா தூங்காம இருந்து அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணி லக்ஷ்மணனோ ஹனுமாரோ எனக்கு ஒரு கூலி கொடு அப்படின்னு சுவாமியை கேட்கல. இப்படி ஒரு காரியம் பண்ண போறார் மேல ஆஞ்சநேய சுவாமியும் எனக்கு என்ன தருவேராமா அப்படின்னு கேட்கல. அவனுக்கு செஞ்சேனே அப்படின்னு ஒரு சின்ன காரியம் செஞ்சா கூட மனுஷால் கேட்கிறா. அவளும் ஏதோ ஒரு பிரதி பிரயோஜனத்தை வாங்கிட்டு தான் செய்கிறாள். யாரும் சும்மா செஞ்சு விடல யாருக்கும். ஆனாலும் தான் செஞ்சதை சொல்லுவாளா, திருப்பி அவ செஞ்சதை சொல்லுவாளா? தான் செஞ்சதை தான் சொல்லி சொல்லி காட்டுவாள். லோக்கத்துல என்ன நெருங்கின உறவா இருந்தாலும் ஒரு நாள் சொல்லி காமிச்சுடுவா. நான் அவ்வளோ செஞ்சேனே அப்படின்னு, நானும் வாங்கிட்டேனே அவ்வளோ வாங்கிட்டேனேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் லக்ஷ்மண சுவாமியோ ஹனுமாரோ என்ன கேட்டாலும் முடியாதுன்னு விட்டார். அதனாலதான் ஹனுமாரை பார்த்து சுவாமி சொல்றாள், ந குர்மி சதிருஷம் பிரியம். ஹனுமன்னு உனக்கு நீ வச்ச பிரியத்துக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன்டா ஹனுமன்னு, என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாள். லக்ஷ்மண சுவாமிகிட்டையும் ராமன் அப்படி ஒரு அன்பை செய்கிறாள். லக்ஷ்மணா கல்யே பிரவிஷ லக்ஷ்மணா தமபியபாஷ சௌமித்ரே சுமித்ரா சுப்ரஜாயேனே. ராமாயணம் படித்தாதான் தெரியும் ராமனுக்கு எத்தனை அன்பு லக்ஷ்மணன் மேலேன்னு. அதுவும் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டங்கள்லாம் நல்ல பிள்ளை எங்க சுமித்ரம்மா பெத்த லக்ஷ்மணா அப்படின்னு கூப்பிடுவா. எங்க அம்மா சுமித்ரம்மா நல்ல பிள்ளைய அடைஞ்சாள்ரா சுமித்ரா. ராமரை தான் கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு விஸ்வாமித்திரர் சொல்றதாக, சுமந்திரன் சொல்றதாக, விராதன் சொல்றதாக, பின்னாடி சுந்தரகாண்டத்தில் ஒரு தடவை வருது கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு. 4 இடத்துல வருது. கௌசல்யா சுப்ரஜா கேள்விப்பட்டிருப்போம், சுமித்ரா சுப்ரஜா ஏனே அப்படின்னு கூப்பிடுறா லக்ஷ்மணனை. நான் என்னடா புள்ள, நீ தாண்டா புள்ள. ராமர் வாக்கால லக்ஷ்மணனுக்கும் சுமித்ரைக்கும் கொடுக்கறதான பேரு. மிருதுஸ்வபாவா சௌமித்ரிஹி அப்படின்பார் வால்மீகி. அப்படி ஒரு மிருதுவா இருப்பாராம் லக்ஷ்மண சுவாமி. கோபக்காரர்னு ஒரு கட்டத்துல சொல்றதுங்கிறது அது ராமனுக்கு ஒரு கஷ்டம் வரத்தே தாங்காத அவர் கத்தராரே ஒழிய எப்போதும் மிருதுஸ்வபாவமா லக்ஷ்மண சுவாமி. மிருதுஸ்வபாவா சௌமித்ரிஹி அப்படின்பார் வால்மீகி. சுமித்ரா சுப்ரஜாயேனே அப்படின்பார். ஆரான் விளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே, அருங்கானம் அடைந்தவனே, ஆராத அன்புடைய லக்ஷ்மண். இந்த அன்புக்கு எதிர்பார்ப்பில்லாத பொழுதுதான் அன்பு வளர்ந்துட்டே இருக்கும். எதையான ஒன்று வாங்கிட்டே இருந்தோமானா அன்பு குறையும். என்னதை பெருசா செஞ்சு விட்டார்னு தோணும். ஜீவன் தானே, ஜீவனுக்குன்னு சில தோஷங்கள் இருக்கு. இதை விட இன்னும் நிறைய பேர் நிறைய செய்யறாள், என்னதை பெருசா செஞ்சு விட்டார் இவர்னு தோணும். இல்லை நான் ஒன்று கேட்டேன் அவர் ஒன்று செஞ்சார், என்னைக்குமே கேட்டதை செஞ்சதே இல்லை அப்படின்னு தோணும். போறல்லேன்னு ஒரு குறை இருக்கிறது தான் ஜீவனோட லட்சணம். ஆனா ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத லக்ஷ்மண சுவாமி ஆரான் விளையவனோடு, ஆராத அன்புடைய லக்ஷ்மணன். யோகரீந்திரானுஜாபியாம். அப்புறம் லக்ஷ்மண சுவாமியை கொண்டு சூர்பணகை விரூபகடம் பண்ணி வைரூப்யாச்சூர்பணக்யா பிரிய விரஹருஷாரோபித ப்ரூ விஜృంభ த்ரஸ்தாப்திஹி. அப்புறம் சீதையை விட்டு பிரிஞ்சு கதறி பிரிய விரஹருஷா, பிரிய விரக, சீதையை விட்டு பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்னு அழுது 10 மாசம். ராமன் அழுதது அதிகமா சீதை அழுதது அதிகமானா ராமன் அழுததுதான் அதிகம்னு சுகாச்சாரியா வால்மீகியும் சொல்றார். பிரியவிர ஹருஷாரோபித ப்ரூ விஜృంభே. அப்புறம் ராமசேதுக்கு போய் சுக்ரீவனோட சக்கியத்தோட கூட இப்படி புருவத்தை நெருக்கினாராம். கோபத்தோட சமுத்திரத்தை பார்த்தாராம், சேதுபந்தனம் ஆயிடுதான். ப்ரூன்னு பேரே இந்த புருவத்தோட மத்தியத்துக்கு.
கோதண்டத்தை அப்படி ஊனிண்டாராம், புருவத்தை அப்படி நெரிச்சாராம் சமுத்திரராஜனை பார்த்து. புரூவிஜிரும்பத்ரஸ்தாப்தி கிடுகிடுகிடுன்னு சேது பந்தனா ஆயிடுச்சு. பத்த சேது 10 தலை ராவணனுக்கு அந்த ஊரையே கொளுத்தினார். ஹனுமாரை வச்சுட்டு கொஞ்சம் கொளுத்தினார், தானும் கொஞ்சம் கொளுத்தினார். கலதவ தஹனஹான் அந்த கூட்டத்துக்கே நெருப்பா இருந்து, கலன்னா சத்தான பெரன் மனைவியை தூக்கின அந்த ராவணன் அவனை சேர்ந்தவாளெல்லாம் ஒழிச்சு பக்தனான விபீஷணனை வாழ வச்சு திரும்ப அயோத்தியில வந்து கோசல தேசாதிபதியாய் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு எந்த பிரபு பிரகாசிக்கிறானோ அந்த அயோத்தியாராமன் தான் நமக்கெல்லாம் கதி ராஜன்னு. கலதவதஹனஹா கோசலேந்திரோ அவதாம்னஹா. அவதூ அப்படின்னா ரட்சிக்கட்டும், அவதாம் அப்படின்னா நம்மள எல்லாரையும் ப்ளூரல். ஸ்ரீராமஹா மாம் அவதூ அப்படின்னா என்ன ரட்சிக்கட்டும் ராமன், அவதூர்னா ரக்ஷன், என்ன ரட்சிக்கட்டும்னு அர்த்தம். அவதாம் அப்படிங்கிறார் பத்தியெல்லாம் ஞானி, நம்ம எல்லாரையும் அவர் தாண்டா ரட்சிக்கணும் ராஜன். கோசலேந்திரோ அவதாம்னஹா, நம்ம எல்லாருக்கும் ரட்சகன் ஸ்ரீராமன் தான். அவதாம் நம்மளை எல்லாரையும் இன்னைக்கும் காப்பாற்றட்டோம்னு அப்படிதான் சுகாச்சாரியால் ஆரம்பிக்கிறாள் ஸ்ரீமத் ராமாயணத்தை. ஆரம்பிக்கிறதையே சொத்தை விட்டுட்டு போனானே அப்படிங்கிறா. நேற்றைய தினம் அகண்டமான ராஜ்யத்தை தியாகம் பண்ணி நச்சாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசோபகர்ஷதி லோககாந்தஸ்ய காந்தத்வாதி சீதரஸ்மேதி வக்ஷபா நவனம் கம்து காமஸ்யேத்யஜதஸ்ச வசுந்தராம் சர்வலோகாதிகஸ்யேவ லக்ஷ்யத்தே சித்த விக்ரியாம். கொஞ்சம் கூட முகத்திலேயோ மனசுலையோ ஒரு இழந்த ஒரு வருத்தமே இல்லையா சுவாமிக்கு, அந்த சுவடே இல்லையா. ராஜவீதியில நடந்தே வரார் கௌசல்யனுடைய அரண்மனைக்கு. கௌசல்யாபி ததா தேவி ராத்திரிம் ஸ்தித்வா சமாஹிதா பிரபாதே த்வகரோத் பூஜாம் விஷ்ணோः புத்ரஹிதைஷிணீ சாச்சிரஸ்யாத்மஜம் திருஷ்ட்வா மாத்ருநந்தனமாகதம் அபிசக்ராம சம்ஹிருஷ்டா கிஷோரம் படபாயதா. ராத்திரி முழுக்க கௌசல்யம் ரங்கநாதனை ஆராதிச்சு பொழுது விடிஞ்சதும் அவளும் மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி பட்டு பீதாம்பரங்கள்லாம் உடுத்திண்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சாக்ஷௌம வசனா ஹிருஷ்டா, க்ஷௌமம்னா பட்டு, அதெல்லாம் கட்டிண்டு பிரபாதேத்வகரோத் பூஜாம். இப்படி விடிய விடிய ரங்கநாதனை பூஜிச்சாலே எதுக்கு பூஜிச்சார்னால் விஷ்ணோ புத்திரஹிதைஷினி அப்படின்னார் வால்மீகி. ஒரு அம்மா பூஜை பண்ணால், கோவிலுக்கு போனால், பிரதட்சணம் பண்ணால், நமஸ்காரம் பண்ணால்னா யாருக்காக பண்ணுவாள்? குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு தான் பண்ணுவாள். மாத்ருபாவத்தை இங்கே வால்மீகி சொல்றால், விஷ்ணோ புத்திரஹிதைஷினி, என் ராமன் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு அப்படி கௌசல்ய தான தர்மங்கள்லாம் பண்ணிண்டு பூஜையெல்லாம் பண்ணி ராமனை கண்டாலாம், கண்டதும் ஓட்டமா ஓடி வரார் வயசான அம்மா. சாச்சிரஸ்யாத்மஜம் திருஷ்டுவா, ராமனும் எப்ப பார்த்தாலும் வெய்யற பையன் இல்லை, சீன்னும் தூண்ணும் சொல்ற பையன் இல்லை. மாத்ருநந்தனமாகதம், அம்மாட்ட ரொம்ப அன்பு வச்சவனாம் ஸ்ரீராமன். மாத்ருநந்தனமாகதம் எப்படி ஓடி வந்தால்னார் வால்மீகி. ஒரு பிரசவிச்ச குதிரை ஒரு மாசம் 2 மாசத்துல அந்த குட்டி கொட்டியில கணச்சுதானா, எங்கேயோ மேஞ்சின்னு இருக்கிற குதிரை எப்படி ஓட்டமா ஓடி வருமோ குட்டியை பார்க்க, அது போல ஓடி வந்தாலாம். கிஷோரம் படபாயதா, படபான்னு பேர் ஜாதி குதிரை. காது ரொம்ப அதிகம், 1 மைல் தாண்டினாலும் கேட்கும் குதிரைகளுக்கு. ஒரு மைல் தாண்டி கேட்கும் குதிரை. இருக்கிற பூதங்க ராசிகளுக்குள்ள காது நன்னா கேட்கக்கூடியது குதிரைகளுக்கான் வால்மீகி சொல்றா. கர்ணவம் திஹி பூதானி விசேஷேன துரங்கமாக, காது நன்னா கேட்குமா குதிரைக்கு. அபிசக்ராம சம்ஹிருஷ்டா கிஷோரம் படபாயதா, ஓடி வந்து ராமா இப்பதான் ரங்கநாதனை பூஜிச்சேன், பட்டாபிஷேக தினத்துல நீ வந்திருக்கேன். விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜரிஷீனாம் மகாத்மனாம் பிராப்னுஹ்யாயுஷ்ச கீர்த்திஞ்சே தர்மஞ்சோபஹிதம் குலே. இந்த சூரியவம்சத்துல வந்து அத்தனை ராஜாக்களுடைய ஆயுசு, கீர்த்தி, தர்மம் எல்லாம் உன்னை வந்து அடையட்டண்டா ராமா. விசேஷமா வயசானவாளோட தர்மம் உனக்கு வரட்டும்னாலாம். விருத்தானாம் தர்மசி, போராத காலம் கௌசல்ய வாக்கில் அப்படி வந்துதான்.
வயசான சூரிய வம்சத்து ராஜாக்களோட தர்மம் உனக்கு வரட்டும்னா என்ன அர்த்தம்னால், வயசானா காட்டுக்கு போயிடுவாள் சூரிய வம்சத்து ராஜாக்கள். வார்த்தகே முனிவருத்தீனாம் அப்படின்னார் ரகுவம்சத்துல காளிதாஸ். சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயீஷினாம் வார்த்தகே முனிவருத்தீனாம் யோகேனாம் தே தனுத்யஜாம். டைம் டேபிள் போட்டு வாழ்க்கையை நடத்துவாலாம் சூரிய வம்சத்து ராஜாக்கள். சின்ன வயசுல படிப்புக்காக அவ்வளவு பிரயாசப்படுவாலாம், வித்தைக்காக. யௌவனம் வந்தா நன்னா விஷய சுகங்களை அனுபவிப்பாலாம். வயசாயிடுதுனால் புள்ள ஒரு தலை எடுத்துட்டான்னா அவன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு வனவாசம் போயிடுவாலாம். வானப்பிரஸ்த தர்மத்துல ஒருத்தர் கூட பாயில படுக்கையில கிடந்து மலமூத்திரத்துல கடந்து பிள்ளைகள் கரைச்சு போனது இல்லையா சூரிய வம்சத்துல. யோகேன அந்தே தனுத்யுஜாம். யோக மார்க்கத்துல உயிரை விட்டவாலாம் மகாத்மாக்களாம் சூரிய வம்சத்து ராஜாக்கு. அதுல வயசானா காட்டுக்கு போயிடுவாள்னு ஒரு வாக்கியம் காளிதாசன் சொல்றாரே, இங்க கௌசல்ய வாக்குல வர. விருத்தானாம் தர்மசீலானாம் ராஜருஷீனாம் மகாத்மனாம் பிராப்னுஹ்யாயுஷ்ட கீர்த்திஞ்சே. அவளோட ஆயுஷ் வரட்டும் கீர்த்தி வரட்டும்னு சொன்னா போறாதோ கௌசல்யக்கு, வயசான ராஜாக்களோட தர்மமும் உனக்கு வரட்டும்ங்கிறார். தர்மஞ்சோபஹிதம் குலே. அவளுக்கு அர்த்தம் புரியுமோ புரியாதோ, ராமருக்கு புரியறது. போராத காலம் அம்மா வாக்குலையும் வருதே, காட்டுக்கு போன்னு சொல்றாளே அம்மான்னு கண் கலங்கிறது. உன்னை கௌசல்ய முகபாவத்தை பார்த்துட்டு, ராமா உன் முகம் ஏன் வாடி இருக்கு, ராத்திரி முழுக்க உபவாசம்னு வசிஷ்டர் பட்டினி போட்டார்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு முகம் வாடி இருக்காடா ராமா. இப்போதான் ரங்கநாதனுக்கு அப்பம் மோதகங்கள்லாம் நிவேதனம் பண்ணி வச்சிருக்கேன். யாருக்கு எல்லாம்? ராமா உனக்கு தாண்டா ராமா. தத்தமாசனமாலபிய போஜனேன நிமந்திரிதா. சாப்பிட பிரயாசப்படுறாலாம் கௌசல்யம்மா. 25 வயசு பையனை சாப்பிடுன்னா சொல்லணும். அம்மான்னா இன்னைக்கும் அந்த ஒரு கவலை இருந்துட்டே இருக்குமா, குழந்தை சாப்பிட்டானா சாப்பிட்டானா சாப்பிட்டானான்னு. போஜனேன நிமந்திரிதா. சுவாமி அதையும் கை காமிச்சால் வேண்டாம்னு. சாப்பாடு இல்லை பசி இல்லைன்னா ராமா அப்பா பட்டாபிஷேகம் சொன்னபடி பண்ணுவாரோ மாட்டாரோன்னு நீ கவலைப்படுறியா ராமா. சத்ய பிரதிஜம் பிதரம் ராஜானம் பஷ்ய ராகவா அத்யைவஹித்வம் தர்மாத்மா யௌவராஜ்யேபிஷேக்ஷதி. உங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு 60,000 வயசுல பொய் சொன்னதே இல்லை ராமா. உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியிருக்காரு, அதுலேயும் பொய் சொல்ல மாட்டார், கட்டாயம் நடக்கும். உங்க அப்பாவை நீ சத்தியசந்தனாவே எப்பொழுதும் பாரு அப்படின்னாலாம். பண்ணுவாரோ மாட்டாரோன்னு கவலைப்படாதே. சத்திய பிரதிஜம் பிதரம் ராஜானம் பஷ்யான்னாலாம். ஹே ராகவா, ராஜானம் பஷ்யா, ராஜாவை பாரு. எப்படி பார்க்கணும்? சத்திய பிரதிஜம் பிதரம். உங்க அப்பா சத்தியத்தை உயிரை விட்டாலும் விடுவார், சத்தியத்தை விட மாட்டார்ங்கிற கண்ணோட்டத்துல பாருன்னாலாம். சுவாமிக்கு இன்னும் அழுகவர். ஏன்னால் ராமன் எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறார்னால், 60,000 வருஷமா பொய் சொல்லாதவரா இருக்கார் உங்க அப்பா ராமா, உன் நிமித்தமா பொய் சொல்ல வச்சுடாதேன்னு கௌசல்ய சொல்றா போல இருக்கார். சத்திய பிரதிஜம் பிதரம் ராஜானம் பஷ்ய ராகவா. பஷ்யாங்கிறதுக்கு பாருன்னு ஒரு அர்த்தம், பண்ணுன்னு அது கிரியால போய் முடியும். பாயசம் ரொம்ப நன்னா இருக்கு, ஒரு கை பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்னத்துல போட்டுக்கோன்னு அர்த்தமா? பக்ஷியம் நன்னா இருக்கு, பாருன்னு சொன்ன என்ன அர்த்தம்? சாப்பிடுன்னு அர்த்தம். அதுபோல ராஜானம் பஷ்யா அப்படின்னா ராஜாவை பண்ணுன்னு அர்த்தமா. நீ ஏதோ பாருன்னு சொல்லலை கௌசல்யம்மா. ராமா நீ காட்டுக்கு போகாத வச்சு ஒன்னுமித்தமா அப்பா போய் சொன்னவரை ஆயிட போறார், அப்படி பண்ணிவிடாதேன்னு சொல்றாளாம். சத்திய பிரதிஜம் பிதரம். அவள் அப்படி நினைச்சிட்டு சொல்லலை, ஆனா அவள் வர வாக்குல வர சொல்லலாம், அப்படி இருக்கு. ராஜானம் பஷ்ய ராகவா. சுவாமி எப்படியாவது சொல்லணுமேன்னு ஆரம்பிச்சு, அம்மா நீங்க சாப்பிடுன்னு சொல்றேன், ஆசனம் போடுறேன், ரத்னமயமான ஆசனத்தை தங்க பலகா எடுத்து போடுறேன். அம்மா இதுல உட்கார்ற காலம் இல்லைம்மா, எனக்கு தர்பாசனத்துல உட்கார்ற காலம் வந்திருக்குன்னாலாம். அம்மா இதுல உட்கார்ற காலம் இல்லை, எனக்கு தர்பாசனத்துல உட்கார்ற காலம்னா. என்னடா ராமா சொல்றேன், பட்டாபிஷேகம் அதுவுமா? என்ன சொல்றேன்னால், இல்லம்மா இப்பதான் அப்பாட்டேந்து உத்தரவு ஆச்சு, இந்த பட்டாபிஷேகம் பரதனுக்குன்னு கை மாறிடுத்தம்மா. பரதனுக்கு ராஜ்யமாம், எனக்கு வனவாசமாம், அப்பா ஆக்ஞை பண்ணினார்னால் கௌசல்யம்மா கேட்டாலும் சொல்லலையா? அப்பா ஆக்ஞைன்னு சொன்னாலாவது கொஞ்சம் சமாதானமாகும். கௌசல்யக்கு கைகேயி பண்ணிவிட்டாலும் சொன்னா உயிரை விட்டுடுவா. விஷயத்தை எப்படி சொல்றதுங்கிற ப்ரெசன்டேஷனையும் ராமாயணம் சொல்லித்தர, ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணணுங்கிறதையும் ராமாயணம் சொல்லித்தர. துவேஷத்தை வளர்க்குறா போல பேசக்கூடாது, சண்டையை
சாதுவாக இருக்கிறவாள் கூட சண்டைக்கு அழைச்சி விடுவா சில பேர் பேசி பேசி. ரொம்ப சாதுவாக இருந்தால் கூட அவரும் மெச்சைனா பாருன்னு சண்டை கிளம்புறா போல பேச பண்ணிவிடுவா. துவேஷத்தை துவேஷம்தான் நிறைஞ்சிருக்கே லோகத்தில், சமாதானம் தான் வேணும். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. வேதம் திரும்ப திரும்ப சாந்தியை கை கொள்ளுன்னு சொல்கிறேன். சமாதானம் தான் இப்போ எல்லாம் இருக்குது லோகத்தில். நம்ம பெரியவாழ்கிட்ட இல்லாததத்தனையும் நமக்கு இருக்குது. அவள்கிட்ட இருந்த பெரிய சொத்து நமக்கு போயிடுது. என்னென்னாலும் சாந்தி போயிடுது. திணையில் உட்காந்துருப்பா, கால் மேலே கால் போட்டு நிம்மதியாக இருப்பா. பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணிட்டு, காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து காயத்ரி ஜபிச்சுட்டு, சிவபூஜை பண்ணிட்டு, ராமாயண பாராயணம் பண்ணிட்டு, வெத்தலைபாக்கு போட்டுண்டு சாயரக்ஷானா திணையில் உட்காந்து சமாதானமாக பேசின்னு இருப்பாள். அமெரிக்கையாக இருப்பாள். சிவன் கோவில் போயிட்டு வருவாள், விஷ்ணு கோவில் போயிட்டு வருவாள், சமாதானமாக போவாள். உத்தர பிடிச்சி தள்ளிண்டு முண்டி அடிச்சுட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாள். அவள் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்தோமானா நமக்கு பொறாம தான். அவள் மாதிரி நம்ம வாழ முடியுமா? வாழ்நாளில் 10 நாள் ஆகுது. அதுவும் எங்கள் பெரியவாள் அடுத்த கிராமம் பார்த்தது இல்லையா? எங்கள் முத்தண்ணாவால் 63 வயசு அப்படியே இருந்தாள். லோகத்தில் ஒரு கியாதி வரணும், 4 பேர் கொண்டாடணும், போகணும் வரணுங்கிறவா தானே ஊர் சுற்றின்னு இருப்பாள். எங்கள் பெரியவா தாத்தாவுனுடைய தாத்தா அனந்தராம தீட்சருடைய தாத்தா முத்தண்ணாவால்னு இருந்தால். தெரியாதவாளுக்காக சொல்கிறேன். செங்காலிபுரத்தில் சமாதிஸ்தாலாக ஆயிருக்கா. 63 வயசு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்து கடைசியில் நாளைக்கும் கார்த்தால சன்னியாசம் வாங்கிக்கிற அன்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு ஆத்மசுமாரோபணம் பண்ணிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு ஏகாதசியில் மறுநாள் துவாசி அன்னைக்கு சித்தியானா இந்த பெரியவாள். அடுத்த கிராமம் பெருசாக அங்கேயும் போனதில்லை. இப்போ ஒரு தடவை ஸ்ரீரங்கம் வந்திருக்கா. பக்கத்தில் ஸ்ரீவாஞ்சியம் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா. இந்த மாதிரி 2-3 யாத்திரை தான் தெரியுறதே தவிர மிச்ச காலம் முழுக்க செங்காலிபுரத்தில் தான் இருந்தா. இப்போது ராம மந்திரத்தை ஜபிச்சுண்டு, சூத்திரம் வச்சுண்டு, நாமா ஜபிச்சுண்டு ஜீவிக்கிறதுல ஒருத்தரும் ஒரு விதம், ஒரு வகையாக ஜீவிக்கிறா. அதுக்காக சோம்பேறிகள்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு பொழுது போராது. கார்த்தால 3:30 மணிக்கு எழுந்துட்டாளனா ராத்திரி வரைக்கும் நல்ல காரியத்திலேயே எப்பொழுதும் இருந்துண்டு வெளி விவகாரம் வலுத்துட்டா நல்ல காரியங்கள்லேருந்து விலகிறா போல ஆகிடும். அங்கே போகணும் இங்கே போகணும்னு வச்சுக்கிட்டா அன்றாடம் செய்ய வேண்டிய பாராயணங்கள், ஜபங்கள், பூஜை, நமக்குன்னு உள்ளதான நியமனிஷ்டைகள் குறைஞ்சு போயிடும். எப்போதுமே வெளியில் போகிறதே குறையத்தானே குறையும். அப்படி இல்லாத வாழ்நாள் முழுக்க அப்படி இருந்தால் எங்கள் பெரியவா 16 வயசுல யாகம் பண்ணி கல்யாணமான உடனே யாகம் பண்ணதுலேருந்து அவிச்சின்னமாக அக்னிஹோத்திரம் 63 வயசு பரியந்தம் சாந்தியா சமாதானமாக இருக்கா. சாந்தமுலேகா சௌக்கியமுலேது அப்படின்னார் தியாகராஜ சுவாமிகள். சாந்தி இல்லாதவாளுக்கு சௌக்கியம் ஏது? எத்தனை இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. சித்த சமாதானம் இல்லைன்னா எதையும் அனுபவிக்க முடியாது. அம்மா எனக்கு தர்பாசனத்தில் உட்கார்ற காலம் வந்திருக்குமா, வனவாசம் போகணும் நான்னா. எத்தனை மணி நேரம் வனவாசத்தில் இருக்கணுமாம் ராமான்னா. தசரதரோ கௌசல்யோ சீதையோ பரதனுக்கு ராஜ்யம்ங்கிறத பற்றி பேசவே இல்லை. என்னமா அவர் பரதனுக்கு கொடுப்பேன்னு சொன்னார்னு யாருமே கேட்கல. ராமனை வனவாசம் போன்னு சொல்கிற விஷயத்தை தான் பற்றி தான் அவள் ஆலோசிக்கிறாளே தவிர பேசுகிறாளே தவிர என்ன அர்த்தம்? சொத்தை பெருசாக நினச்சதில்லை. அந்த குடும்பத்தில் தர்மத்தை தான் பெருசாக நினச்சிருக்கா. தசரதர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டிய. பரதனுக்கு ராஜ்யம்ங்கிறத பற்றி கௌசல்யம்மா ஒன்றும் சொல்லலை. ஒன்று எதுக்கு வனவாசம் போய் சொல்கிறார்? எத்தனை மணி நேரம் நீ வனவாசம் இருக்கணுமான்னா சஷட்டி சாஷ்டௌச்சே. அம்மா ஒரு 6 அப்புறம் ஒரு 8 2ஐயும் சேர்த்துக்கோன்னார். 6 8 14 மணி நேரம் உன்னை விட்டுட்டு ராமா உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன்னாலாம் கௌசல்யம்மா. அம்மா மணி நேரம் இல்லைம்மா. சஷட்டி சாஷ்டௌச்ச வருஷானி வத்ஸ்யாமி விஜனே வனே ஆசேவமானோ வன்யானி பலமூலைஷ்ச வர்த்தயன்னு. 14 வருஷங்கள்னு மாற்றிக்கோன்னால் அப்படியே முடிச்சே விழுந்துட்டாலாம். வெட்டின மரம் சாஞ்சா போல வால்மீகி சொன்னார் எஷ்டி பரசுனாவனே அப்படின்னா. கோடாரியால் வெட்டுப்பட்ட மரம் எப்படி சாயுமோ அது போல சாஞ்சாலும். இந்த வயசான அம்மாவை எடுத்து மடியில் போட்டுண்டு சுவாமி ஜலத்தை எடுத்து கண்ணை தொடச்சி லக்ஷ்மணன் வந்துவிட்டார். அவரும் கூட இருக்கார், பதறின்னு இருக்கார். கண்ணை தொடச்சி அம்மா அம்மாங்கிறாள். கண்ணை திறந்ததுமே சத்த நேரம் கழிச்சு பிரஜை வந்த கௌசல்யம்மா ஒரே வார்த்தை தான் கேட்டானா. என்ன கேட்டார்னார் வால்மீகி? 60,000 வருஷமா பிள்ளையே இல்லாத இருந்த எனக்கு ராமா நீ ஏண்டா வந்து பிறந்தேன்னா? நீ பிறக்கவே இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு துக்கம் வராதேடா ராமா. எதி புத்திர நஜா ஏதாஹான் சோகாய மம ராகவா. நீ ஏண்டா பிறந்த என் வயத்துல வந்து
எதி புத்திர ந ஜாயேதாக சோகாய மம ராகவா. பிள்ளை இல்லாதவாளுக்கு இந்த துக்கம் இல்லையேடா ராமா. நஸ்ம துக்கமதோ பூயः பஷ்யேயமிஹம பிரஜாः ஏக ஏவ ஹிவம் த்யாயாः சோகோ பவதி மானசः பிரஜாஸ்மீதி சந்தாபः நஹ்யன்யः புத்திர வித்யதே. பிள்ளையே இல்லாதவளுக்கு மனசுல தான் குறை இருக்கு. வந்தியேன்னு பேர் பிள்ளை இல்லாதவளுக்கு. ஏக ஏவ ஹிவம் த்யாயாः சோகோ பவதி மானசா. அவளுக்கும் மனசுல தான் இருக்கும் தாபம். சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு நன்னா தான் இருக்கு. இப்ப யாரும் பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறதே மனசு தான் கொஞ்சம் வருத்தப்படும். சோகோ பவதி மானசா. ஆனா எனக்கு அந்த துக்கத்தையும் வேணது அனுபவிச்சே 60,000 வருஷம். அப்புறம் பிள்ளைன்னு ஒருத்தன் பிறந்து இனிமே எனக்கு கவலை இல்லை, 25 வயசு பிள்ளை இருக்கான்னு என்னை பார்த்துப்பான், வயசான காலம்னு நினைக்கிறதே என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றியடாராம. ராஜ்யத்தை பரதன் எடுத்துக்கிட்டோம், நீ வனவாசத்துக்கும் போ, பித்ருவாக்கியம் சத்தியம்னு சொல்லு. ஆனா என் குறையே நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்ன குறைன்னா உன்னை பார்க்காம என் பொழுது எப்படிரா போகும் ராமா. அபஷ்யம் தீ தவ முகம் பரிபூர்ண சசி பிரபம் கிருபணா வர்த்தயிஷ்யாமி கதம் கிருபண ஜீவிகா. உன்னை பார்க்காத என் நாட்கள் எப்படி போகும், நான் எப்படி தள்ளுவேன், உயிரோடு எப்படி இருப்பேன் ராமா. வசிஷ்டர் சொன்னார்னு நம்பி நம்பி விரதங்கள் இருந்தேனே, தானங்கள் பண்ணேனே. இதம் து துக்கம் யதனர்த்தகானி மே விரதானி தானானி ச சம்யமாஸ்சை தபஸ்ச தப்தம் யதபத்ய காரணாத் சுனிஷ்பலம் பீஜமிவோப்தமூஷரே. நான் பண்ண தர்மங்கள்லாம் தரிசு பூமியில போட்ட விதை போல ஆயிடுத்தேடா ராமா. ஊசர பூமியில ஒன்றும் முளைக்காது, புல்லு கூட முளைக்காது. ஊசர பூமியில பழனி விபூதி மாதிரி இருக்கும் சில இடம் மண்ணு, அதுல போட்டா புல்லு கூட முளைக்காது. பாலைவனத்துலலாம் இருக்கு பாருங்க. சுனிஷ்பலம் பீஜமிவோப்த மூஷரே. ஊசர பூமியில போட்ட விதை போல ஆயிடுத்தேடா ராமா. நீ சரையு கரை ஒன்று காரியம் பண்ணு, சரையு கரையோட ஒரு குடிசை போட்டுக்கோ, 10 வீட்டில் போய் உச்சி விருத்தி எடுத்துட்டு வாராமா, உனக்கு சமைச்சு போட்டுண்டு உன் முகத்தை பார்த்துட்டு நான் இருப்பேன்டாராமா. என்னையும் அழிச்சுன்னு போயிடு. வனவாசம் போகத்தான் போவையான்னால் ஆமான்னா, அப்போ என்னையும் அழிச்சுன்னு போயிடுறாராமா. நீ 10 வீட்டில் போய் உச்சி விருத்தி எடுத்துன்னு வா, எனக்கும் சக்கரவர்த்தி தசரதருக்கும் பிறந்த என் புள்ளை உச்சி விருத்தி எடுக்கட்டும் 10 வீட்டில். அதிருஷ்ட துக்கோ தர்மாத்மா சர்வபூத பிரியம் வதஹா மைஜாதோ தசரதாத் கதம் உஞ்சேன வர்த்தயேது. எனக்கும் சக்கரவர்த்தியாருக்கும் பிறந்த புள்ளை உஞ்சவர்த்தி எடுக்கட்டான். 10 வீட்டில் போய் பிச்சை எடுத்துன்னு வாடாராமா, நான் சமைச்சு போட்டுண்டு ஒரு கீரையை சுண்டி போட்டு நீ சாப்பிட்றத பார்த்துட்டு உனக்கு சாப்பாடு பண்ணி போட்டுண்டு இருப்பேன்னால். சுவாமி சொன்னால், அம்மா வயசான காலம், பரதனம் இல்லை பக்கத்திலே, நானும் கிளம்பி போறேன். பர்த்தாதாம்மா தெய்வம், பிள்ளையெல்லாம் அப்புறம்தான். பர்த்தாதான் ஸ்திரீக்களுக்கு தெய்வம், முதல் தெய்வம் அவர் தான். அதுவும் வயசான காலம், அவரை விட்டுட்டு நீ வரேன்னு சொல்லலாமா? எல்லா விரதத்தையும் முத்தி அனுஷ்டிக்கிறாள், பர்த்தாவுக்கு ஒரு தீர்த்தம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாள், பர்த்தாவுக்கு ஒரு சேவையும் செய்யறதில்லை. அவள் என்ன கதி ஆவாள்னால் ஸ்ரீராமன் கௌசல்யட்டே சானாரி நரகம் ரஜேது. அவள் எல்லா விரதத்தையும் அனுஷ்டிச்சாலும் பர்த்தாவை பூஜிக்காதவள் நரகத்துக்கு போவாள். பர்த்து சுஷ்ரூஷயா நாரி லபதே ஸ்வர்கமுத்தமம். அம்மா, ஒரு ஸ்திரீக்கு ஒரு விரதம் தெரியாது, ஒரு பூஜை தெரியாது, ஆனா பர்த்தா தான் தெய்வம். அவனுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாளான்னா அவள் பல புண்ணிய லோகத்துக்கு உடையவளா ஆயிடுறாள். பர்த்துஹு சுஷ்ரூஷயா நாரி லபதே ஸ்வர்கமுத்தமம். உத்தமமான சொர்க்கங்கள் எல்லாம் அவள் அடையிறாள். அதனால நீ பர்த்தா விட்டுட்டு வரேன்னு சொல்லக்கூடாதம்மா. அப்பா சொன்ன வார்த்தையை நான் கிளம்பணும். தர்மோ ஹி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ருதமே தச்சே பிதுர்வச்சனமுத்தமம். தர்மந்தான் ரட்சிக்குமம்மா. அந்த தர்மம் வேதத்துல சொன்னது, புஸ்தகத்துல இருக்கிறதெல்லாம் விட பெரியவாள் இடம் சொல்றாளோ அதுதான் தர்மம். ஆரியாகா பிரசம்சந்தி ச தர்மஹான்னுட்டா ஆபஸ்தம்ப சூத்திரத்துல. பெரியவாள் ஏதோ கிரக சூத்திரத்துல பெரியவாள் எது சொல்றாளோ அதுதான் தர்மம். தர்ம சூத்திரங்கள்லையும் பெரியவாள் எதை சொல்லிட்டு வராளோ அதுதான் தர்மம். அவ எதை கருகணம் பண்றாளோ சோ விகருகம் தே ச அதர்ம.
அவள் வேண்டாம்னு சொல்கிறதெல்லாம் அதர்மம், அவள் செய்யின்னு சொல்கிறதெல்லாம் தர்மம். அதனால தான் ஒரு பஞ்சாட்சரம் ஜபிச்சா கூட, ராமாயண பாராயணம் பண்ணால் கூட ஒரு பெரியவாள்கிட்ட போய் கேட்பா, நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், இது சரிதானான்னு கேட்பா. அவள் ஒன்றும் தப்புன்னு சொல்ல போகிறது இல்லை, சரிதான் நல்லபடியாக பண்ணுன்னு தான் சொல்ல போகிறாள். ஆனாலும் பெரியவா சம்மதத்தோடு செய்யணும் நம்ம பண்ணுற தர்மங்கள். நம்மளா தோணினதெல்லாம் தாந்தோணித்தனமாக இருக்கக்கூடாது, வாழவும் கூடாது. தர்மங்கள்லையும் தாந்தோணித்தனமாக எனக்கு தோணுது இது சரி அது தப்புன்னு இவனா புஸ்தகம் பார்த்து ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடாது. குடும்பத்துக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கணும், அவர் வழிகாட்ட நல்லது எதுன்னு பார்த்து சொல்லி அதை கேட்கணும். சுவாமி அப்பா சொன்னதுக்கு மேல தர்மம் இல்லம்மா. சம்ஸ்ருத்ய பிதுருவாக்கியம் மாதுருவா பிரம்மணஸ்ய ந கர்த்தவ்யம் விருதா வீரே தர்மமாஸ்ருத்ய திஷ்டதா. அப்பா சொல்லியிருக்காள், நான் போகத்தான் போவேன்னதும் கண்ணை தொடச்சுட்டு அழுதுன்னு இருந்த கௌசல்யம்மா, நீ எந்த தர்மத்தை இவ்வளவு நம்பிக்கையோடையும் நியமத்தோடையும் அனுஷ்டிக்கிறையோ ராமா, அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டா. எம் பாலயசி தர்மம் தும் திருத்யாச்ச நியமேன சவைராகவ சார்தூலா தர்மஹா த்வாமபிரக்ஷது. ஸ்கந்தஸ்ச பகவான் தேவஹ சோமஸ்ச சப்ருஹஸ்பதி சப்தர்ஷயோ நாரதஸ்சே தேத்வாம் ரக்ஷந்து சர்வதா. எல்லா தெய்வங்களும் உன்னை ரட்சிக்கட்டண்டா ராமா. பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்களை நான் நிறைய ஆராதிச்சிருக்கேன், பிரதோஷம் சிவராத்திரி முதலிய புண்ணிய காலங்கள்லையும். அந்த மிருத்யுஞ்சயன் காலகாலன் பரமேஸ்வரன் உன்னோட கூடையே வனத்துல உன்னை காப்பாத்தட்ட. மயார்ச்சிதா தேவகணா சிவாதயா மகர்ஷயோ பூதமஹா சுரூரகாஹ அபிப்ரயாதஸ்ய வனம் சிராயதே ஹிதானி காங்க்ஷ்யம் து திசஸ்ச ராഘவ இதீவ சாஸ்ரு பிரதிபூர்ணலோச்சனா சமப்ய ச ஸ்வஸ்தேயனம் யதா விதி பிரதக்ஷிணம் சைவ சகார ராഘவம் புனః புனశ్చాபி நிபீட்ய சஸ்வதி தயா து தேவ்யா சகிருத பிரதக்ஷிணः நிபீட்ய மாதுச்சரணோ புனః புனः ஜகாம சீதா நிலயம் மகாயசாः சராഘவः பிரஜ்வலித ஸ்வயாஸ்ரீயா. லக்ஷ்மணனும் சீரே அவரையும் சமாதானப்படுத்தி அம்மாவையும் சமாதானப்படுத்தி அம்மா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நேர சீதையோட அரண்மனைக்கு போறார். சீதை வனவாசம்னு சுவாமி சொன்னதுமே நானும் வருவேன்னால் பகுதோஷம் ஹி காந்தாரம் வனமித்ய விதீயத்தை. சீதை அதோ துக்கதாரம் வனம், ஒரு சங்கம் முழுக்க ரொம்ப துக்கம் நிறைஞ்சது வனம், ரொம்ப துக்கம் நிறைஞ்சது வனம்னு திரும்ப திரும்ப சொல்றா சீதைட்டு. வீரனான ராமனோட நான் இருக்கிறதே, அவர் கையில தலை வச்சு படுத்துன்னு இருக்கிறதே எனக்கு என்ன வந்துவிடும், எனக்கு வனவாசத்துல நான் உங்களோட தான் வருவேன் ராமான்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணி, ராமா நான் பக்தே, நான் பதிவிரதே, ராமா உன்னை தவிர காப்பாத்த கதி இல்லாதவள் நான், தீனேன பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம்சமாம் சுகதுக்க 3 கேட்டகரியில சொல்றா. என்னை கைவிட்டுடக்கூடாது. பக்தே, நான் தெய்வத்தை நம்பி இருக்கேன், என்னை கைவிட்டுடக்கூடாது. நான் பதிவிரத்தை பர்த்தாவை அனுசரிக்கிறவள், என்னை கைவிட்டுடக்கூடாது. 3வது நான் கதி இல்லாதவள், ராமா உன்னையே நம்பி இருக்கேன். பக்தாம் பதிவிரதாம் தீனாம். தாயார் மகாலட்சுமியே இப்படி சொல்லுவாளானா? இந்த ஸ்லோகங்கள்லாம் பெரியவாள் அடிக்கடி ஸ்மரணம் பண்ணுவா. மகாலட்சுமியே உலகம் முழுக்க எந்த மகாலட்சுமி பிரசாதத்துக்கு ஏங்கிறதோ அவளே ராமா நான் நீந்தான் கத்தின்னு சொல்லுவாளானால் நம்மெல்லாம் யார் காலை பிடிச்சுக்கணும்? பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம்சமாம் சுகதுக்கயோ நேதுமருஹசிகா குப்ஸ்தா சமான சுகதுக்கினி. என்னை கைவிடுறது சரியில்லை ராமா, நீ விடக்கூடாது. உன்னை நம்பி இருக்கிறவள்னா என்னை அழிச்சுன்னு போகணும்னு சொல்ல லக்ஷ்மணசுவாமியும் கதறே. ஏவம் ஸ்ருத்வா து சம்வாதம் லக்ஷ்மண பூர்வமாகதः பாஷ்பபர்யாகுலமுகா சோகம் சோடுமசக்னுவன். கதர்றா, அண்ணா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அண்ணா. நதேவ லோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம் ருணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமயே நத்வயா வினா. எனக்கு சொர்க்கம் வேண்டாமண்ணா, இந்திரப்பட்டம் வேண்டாமண்ணா, நான் அமரத்துவம் அகம் ருணே. குபேர சம்பத்து கொடுக்குறேன்னாலும் எனக்கு வேண்டாம், பின்ன என்ன வேணும்? ஜன்மனி ஜன்மனி தவ பக்திம் தேஹி மே
கிருபயா ராகவா. ராமா, எப்போதும் உன் பக்தியே வேணும், உன்னோட சேவையே எனக்கு வேணும். சொர்க்கமப வர்க்கம் காமயேனாகம் சுந்தர சரணஹா தவதாசோகம். நான் உன்னையே நம்பியிருக்கேன் ராமா, என்னை கைவிடக்கூடாதே. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஷ்சதே. நான் எல்லாம் பண்ணுவேன், உனக்கு சர்வவிதமான கைங்கரியமும் பண்ணுவேன், என்னை அழிச்சுன்னு போயிடு ராமான்னு லக்ஷ்மண சுவாமி ரொம்ப நிர்பந்திக்க சுவாமிக்கு தவிர்க்க முடியல. உடனே சுயஜரை வரவழைச்சு யாத்ராதானங்கள்லாம் பண்ணி திரிஜட்டருங்கிற பிராமணருக்கு கோட்டிக்கணக்கான கோக்களை தானம் பண்ணி தசரதர்கிட்ட வந்து சொல்லிண்டு, சீதையும் லக்ஷ்மணனும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல, கூட வருவேங்கிறால், நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்ல கதர்ற தசரதரையும் சமாதானப்படுத்தி மரோருவி கைகை கொடுக்க அதையும் கட்டிண்டு ராமனும் லக்ஷ்மணன் சீதைக்கும் அவள் கொடுக்க போக தசரதர் கத்தினார், என் மாட்டு பெண்ணு, அவள் மறுபடி கட்டக்கூடாது. சுமந்திரா நிறைய பட்டு பீதாம்பரம் ஆபரணங்கள்லாம் கொடுத்தன்று அவளுக்கு. அவள் எப்போதும் மகாலட்சுமி, அவள் எப்பொழுதும் நல்ல வஸ்திரபூஷணங்களோடு தான் இருக்கணும்னு சுமந்திரர்கிட்ட சொல்ல சீதாயி ஷசுரோ ததவ், நிறைய வஸ்திரபூஷணங்கள்லாம் சீதைக்கு கட்டி அமைச்சாலும். சுமந்திரரை விட்டு கங்கக்கரை பரிந்தம் கொண்டு விட சொல்ல தாத்தோக்தியாயாது காமஹ வனமனுஜவதூ சயுதஷ்சாபதாரஹ பௌரான் ஆருத்ய மார்கே குஹநிலயகதஹ தும் ஜட்டா சிரதாரி. சுமித்ரேட்ட போய் லக்ஷ்மண சுவாமியும் சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப சுமித்ர சொல்றாள், உன்னை நான் பெத்ததே ராம கைங்கரியத்துக்காக தான். லக்ஷ்மணா, ஏதோ சுகமா இருக்கலாம்னு அயோத்தியில தங்கி விடாதே, நல்ல போஜனங்களோட போகபோக்கியத்தை அனுபவிக்கலாம்னு நீ தங்கிடுவியோன்னு நான் பயந்தேன்டா லக்ஷ்மணா. உன்னை பெற்றதை நான் சந்தோஷப்படுறேன்டா லக்ஷ்மணா. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். ராமனே உனக்கு அப்பா, சீதையே அம்மா, ஓடு காட்டு. ராமன் இருக்கிற இடம் தான் உனக்கு அயோத்தி. சிருஷ்டஸ்துவம் மனவாசாயே ஸ்வனுரக்த சுஹுஜ்ஜனே ராமே பிரமாதம் மா காரிஷீஹி புத்திரபிராதரி கச்சதி. சில பேர் கூட வந்து விடுவார், ஆனால் உபகாரமா இருப்பாளா தெரியாது. நானும் வரேன்னு இடம் பண்ணிட்டு வந்து விடுவார். அப்புறம் அவளுக்கும் இவா சேவை செய்யணும், கூட அவளுக்கு தூத்தெடுத்து கொடுக்கறதுலேருந்து எல்லாம் இவா பண்ணணும். லக்ஷ்மணா, அது மாதிரி அங்கே போயிட்டு அலட்சியமா இருந்து விடாதே ராம கைங்கரியத்துல. ராமே பிரமாதம் மாகாரிஷீஹி, உன்னை பெத்ததே ராம கைங்கரியத்துக்காக தான். புத்திரபிராதரி கச்சதி, உன்னை நாம் பெத்ததே அதற்காக தான். ராம கைங்கரியத்துக்கு ஓடிப்போ. ராமன் எங்க இருந்தாலும் அவன் தான் உனக்கு தெய்வம்னு அம்மா சொல்லி அனுப்ப சுமித்ர அம்மா. சுற்றமெல்லாம் பின்தொடரே தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே. கைகை ராஜ்யம் இல்லைன்னு சொல்லட்டும், தசரதர் இல்லைன்னு சொல்லட்டும், என்னைக்கும் அயோத்தியா தாமுக்கு ராஜா என் ராமன் தானே. குலசேகர ஆழ்வார் சொல்றார், அயோத்தி நகர்க்கு அதிபதியே. வந்துட்டாரே திரும்போ. நேற்றுக்கு குடிசையில் இருந்தார் எங்க அப்பா நவாகம் பண்ற காலத்துல. ஹோன்னு அழுதார் எங்க அப்பா. நம்மளெல்லாம் ராமன் நன்னா வச்சிருக்காள், ஆனா ராமன் பாலராமன் இப்படி குடிசையில் இருக்காரே, ஜென்மஸ்தானத்திலே எப்போ கோவில் வரும் அப்படின்னு அழுதா. அவர் பார்க்கல. நமக்கு பாக்கியம் இந்த கோவிலை போய் பார்த்து நவாகம் பண்ற கிடைச்சு. அயோத்தியில கோவில் கட்டினப்புறம் பண்ற பாக்கியம் நமக்கு. அற்றவர்க்கு அருமருந்தே, கதி இல்லாதவாளுக்கு நீந்தானே கதி ராமா அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார். அற்றவர்க்கு அருமருந்தே, கற்றவர்க்கு இல்லை, அற்றவர்க்கு. அற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே. கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கரும நீயே சிற்றவை தற்சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. ஆலிலை
ஆலின் இலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே வாலியை கொன்றரசு இளையவானத்து கலித்தவனே காலின் மணி கரை அலைக்கும் கணபுரத்தின் கரும நீயே ஆலிநகர் கதிபதியே அயோத்திமனே தாலேலோ தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் மந்தடி வணங்க அரங்க நகர் துயின்றவனே காவிரி நல் நதி பாயும் கண்ணபுரத்தென் கரும நீயே ஏவரி வெஞ்சிலை வலவா ராகவனே தாலேலோ தீர்க்கமான கோதண்டம் வச்சுருக்கிற ஸ்ரீராமா காவிரி நல் நதி பாயிற ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துருக்கிற பிரபு தேவர்களும் அசுரர்களையும் திசைகளையும் படைச்சு விட்டு யாவரும் வந்து நமஸ்கரிக்க 17-14 லோகத்தில் மத்தியமான பூலோகத்தில் அதுலேயும் மத்தியமான பாரத தேசத்திலே அங்கேயும் ஸ்ரீரங்கத்தில் வந்து யாவரும் வந்தடி வணங்க அரங்க நகர் துயின்றவனே இப்படியெல்லாம் குலசேகர ஆழ்வார் சொல்றார். சுவாமியே அகண்டமான ராஜ்யத்தை தியாகம் பண்ணிவிட்டு சிங்கிவேரபுர பர்யந்தம் வந்து குஹன சக்கியம் செய்து கொண்டார், ஜட தரிச்சுண்டார். திரும்பி சுமந்திரரை அனுப்புறார், ஹோன்னு அழதா. சுமந்திரர் என்னை விட்டுட்டு போயிடாத ராமா. பக்தம் பிருத்யம் ஸ்திதம் ஸ்தித்யாம் நமாம் தும் ஹாதுமர்ஹசி ராம இமே சாபி ஹயா வீரே யதி தே வனவாசினஹ பரிச்சர்யாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யந்தி பரமாம் கதிம் யதி மே யாச்சமானஸ்யே தியாகமேவ கரிஷ்யதி சரதோக்னிம் பிரவேக்ஷ்யாமி தியக்தமாத்ர இகத்வயா. என்னை விட்டுட்டு போயிட்டேயானால் நான் இப்பவே தேரோடு குதிரையோடு இறங்கி விடுவேன், அக்னியில இறங்கி விடுவேன். நீ கங்கையில அக்கறைக்கு போறதுக்குள்ள ஓடத்துல நான் இங்கே இறங்கி விடுவேன், பெரிய ஜுவாலையா அக்னியை மூட்டி தேரோடு குதிரையோடு நான் இறங்கி விடுவேன்னு சொல்லு. சுமந்திரர் கையை பிடிச்சிட்டு நீங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சுவாமி சமாதானப்படுத்தி இக்ஷ்வாகூனாம் துவயா துல்யம் சுஹൃதம் நோபலக்ஷய ஜானாமி பரமாம் பக்திம் மைதே பர்த்ருவத்சலா. சுமந்திரா, என்னிடத்துல நீங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்கிறத நான் அறிவேன், நீங்க எப்படி எல்லாம் பண்ணிவிடக்கூடாது. ஜானாமி பரமாம் பக்திம் மைதே பர்த்ருவத்சலா, எங்கிட்ட எவ்வளோ அன்பு உண்டுன்னு எனக்கு தெரியும். குழந்தையிலேருந்து என்னை தோல்ல தூக்கி தூக்கி வச்சுண்டு வளர்த்தவர் நீங்கள், எங்கிட்ட அன்பு வச்சவர் இப்படி சொல்லக்கூடாது. உனக்காக நான் உயிரை விட்டுடுவேன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. ஜானாமி பரமாம் பக்திம் மைதே பர்த்ருவத்சலா. திரும்பி நீங்க அயோத்திக்கு தான் போகணும். தசரதர் இப்ப அனாதையா விடப்பட்டிருக்கார். நானும் இல்லை, லக்ஷ்மணனும் இல்லை, பரதசத்ருக்னாலும் கேகே தேசத்துல இருக்கா. வயசானவர், நீங்க தான் போய் அவரை பார்த்து சமாதானம் பண்ணணும். நாங்கள்லாம் இல்லாத குறைக்கு நீங்க கூட இருந்தாதான் அப்பாவுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். சுமந்திரா, திரும்பி போங்கோ, என்னோட வார்த்தையை கேளுங்கன்னு சுமந்திரரை சமாதானப்படுத்தி குதிரையெல்லாம் நல்ல கதி அடையும் ராமா, இதையும் நான் அழிச்சுக்கிறேன். உன்னோட மூட்டை துணியெல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் இந்த குதிரை மேல போட்டுக்கிறேன். உன்னோடையே கூட குதிரை காவலனா நானும் வரேன். என்னை மந்திரின்னு அழிச்சுன்னு போக வேண்டாம், ரொம்ப வயசானவன் பெரியவர்னு என்னை அழிச்சுன்னு போக வேண்டாம், அந்த குதிரையை குளிப்பாட்டுறவன்னு என்னை நினைச்சுக்கோ. மூட்டை எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிறதுக்கு ஒரு குதிரைன்னு நினைச்சுக்கோ. சீதைக்கோ லக்ஷ்மணனுக்கோ, நீ ஏற மாட்டேன். காட்டுல கொஞ்சம் தூரம் நடந்து காலை விளைச்சது சீதைக்கோ லக்ஷ்மணனோன்னா அவளும் கொஞ்சம் தூரம் இதுல உட்காந்து வரலாம். குதிரை ஒன்று பக்கத்துல இருந்தா உனக்கு சௌகரியமா இருக்கும். அந்த குதிரையை பார்த்துக்கிறதுக்கு ஒத்தனா நான் தரேன். அப்படி ஒரு கைங்கரியம் எனக்கு நீ கொடுத்தையானா வனவாசத்துல நானும் கரையேறுவேன், இந்த குதிரைகள்லாம் ஸ்ரீ வைகுண்டத்தை அடையும்னு சொன்னா. இமே சாபி ஹயா வீரே எதிதே வனவாசினா பரிச்சரியாம் கரிஷ்யந்தி. ரங்கநாதன் வையாலி வந்தாரானால் இதுதான் சொல்லுவா. பெரியவா சம்பில்ல இந்த குதிரை என்ன பாக்கியம் பண்ணி ரெண்டு பக்கமும் அம்பரா துணியை கட்டிண்டு அம்பு போட வருவார். தங்க குதிரை தான்,
பொம்மை தான், ஒன்றும் ஜீவ சைத்தன்யம் இல்லை. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோண வையாலியிலையும் அம்பு போட போகிற செய்யும் பரிவாச்சம்பில்லை. இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சுக்கோ குதிரை மேலே போகிற ரங்கநாதனே. இந்த குதிரை என்ன பாக்கியம் பண்ணினது? இமே சாபிகையா வீரே இதித்தே மனமா. ராஜகுமாரன் போல வருவார், ஷூ எல்லாம் போட்டுண்டு, காலில் பெருமாள், கையில் வாழை எடுத்துண்டு, செங்கோல் எடுத்துண்டு குதிரை மேலே. இமே சாபிகையா வீரே இதித்தே வனவாசினாக பரிச்சரியாம் கரிஷ்யந்தி. ராமாயண ஸ்லோகம் ஒன்னொன்னுத்துக்கும் ஸ்ரீரங்கத்தில் போய் அன்வயம் பண்ணியிருக்கார் பரிவாச்சம்பி அனுஸ்லோகின்னு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வேணுமா? இந்த உற்சவத்தில் போய் சேரு. ரங்கநாதனை பாரு. அதிக்ராந்தேபி ராகவேன்னா ரங்கநாதனோட உற்சவத்தை பாரு. கந்தர்வராஜ பிரதிமம்னு தேர்ல வரார் ராமன்னு சொன்னா தேரை போய் பாரு. தைத்தேரியும் பங்குனி தேரியும் சித்திர தேரியும். யானை மேல வரார்னு சொன்னா கஜேன மகதாயாந்தம் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. பெரிய யானை வாகனம் ஸ்ரீரங்கத்திலேயும் ஓட்டமா ஓடுவார். பெரியவாச்சம்பில்ல சொல்றார், ராமாயணத்தினுடைய விவரணம் தான் ஸ்ரீரங்கம், பெருமாள் உற்சவங்கள் எல்லாம்ங்கிறார். இங்கே இந்த சுமந்திரர் சொல்றார், இந்த குதிரையெல்லாம் நல்ல கதி அடையும் ராமா. பரிச்சரியாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யந்தி பரமம். படிக்கிற ராமாயணத்தையும் பார்க்கிற ஸ்ரீரங்க உற்சவத்தையும் எப்படி அன்வயப்படுத்தியிருக்காள் பார்த்தேல. இந்த அனுபவம் வெறுமனை வேடிக்கை பார்க்குறவாளுக்கு தெரியாது. வெறுமனை சுவாமி வரார், குதிரையில் வரார், யானை மேலே வராருன்னு பார்த்தா தெரியாது. ராமாயணத்தில் அப்படியே ஒரு பக்தி வச்சு அன்போடு பாராயணம் பண்ணி அதை காட்சி ரூபமாய் மனசில் வாங்கிட்டு இந்த ராமாயண கதையை ஏதோ 10 பேருக்கு ஊருக்கு சொல்கிறதுக்காக ராமாயணம் படிக்கிறோம்னு இல்லாமல் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும், ராம் பிரசாதம் கிடைக்கணும். அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும் அந்த அயோத்தி, அந்த ராமாயண கதை அப்படிங்கிறத மனசில் அப்படியே வெள்ளோட்டம் விட்டுன்னு இருக்கிற காலத்தில் எழுத்தாப்புல ஸ்ரீரங்க உற்சவத்தை பார்த்தோமானா அழதான் வேணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லிக்கவும் முடியாது. இந்த அனுபவம் உடையவா யாராவது ராமாயண பாராயணம் பண்ணுறவா இருந்தாலானா எங்கே ஒரு பெரியவர் இருந்தார், என்னை அழ விட்டுட்டே இருப்பார். அது இந்த குதிரையில் வர காலங்களில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி நீ படிப்பியே ராமாயணத்தில் அது வரார் பாரு குதிரையில இருந்து. யதா ஹி ஹயமாரூடாஹ மிருகயாம் யாதி ராகவா ததைனம் பிருஷ்டதோபேதி சதனு பரிபாலயன். பெரிய குதிரை மேல வரார் ஸ்ரீராமன் அயோத்தி வீதியிலேன்னு அடிக்கடி வரும் ராமாயணத்துல. தேர்ல வரார், குதிரையில வரார், யானை மேல வரார், இப்படி எல்லாம் வரும். இமே சாபி ஹயா வீரே எதி தேவனவாசினா. ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு என் மூஞ்சியும் ஒரு தடவை ஏற இறங்க பார்ப்பார். இமே சாபி ஹயா வீரே எதி தே மனவாசினா பரிச்சரியாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யந்தி பரமம் கதிம். இந்த குதிரை எல்லாம் நல்ல கதியை அடையும் ராமான்னு சுமந்திரர் சொல்ல சுவாமி அவரையும் சமாதானப்படுத்தி விட்டு நேர பரத்வாஜாசிரமம் சென்று அக்னிஹோத்ரி அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு அவருடைய வழிகாட்டுதல்ல பௌரான் ஆருத்திய மார்க்கே குஹநிலயகதா தும் ஜட்டா சிரதாரி நாவா சந்தீர்ய கங்கா மதிபத விபுனஸ்தம் பரத்வாஜ மாராத் நத்வா தத்வாக்கிய ஹேதோஹோ அதிசுகம் அவசன் சித்திரகூட்டே கிரீந்திரே சுரம்யமாசாத்யது சித்திரகூட்டம். மந்தாகினி தீரம் கங்கை தான். கங்கை கரையிலே சித்திரகூட அடிவாரத்திலே சுவாமி சீதையோட லக்ஷ்மணனோட சௌக்கியமாக இருந்தால் அப்படிங்கிற புண்ணிய சரித்திரம். இப்போவும் மேலே ஹனுமந்த வாகனம் சுவாமி பரப்பிட்டார் ஸ்ரீரங்கத்தில் இதை வந்துடுவார். நாளைக்கு மேலே பாதுகா பட்டாபிஷேகம் ஜட்டாயு மோட்ச கதையெல்லாம் இன்னைக்கு பாராயணத்தில் சித்திரகூட வாசங்கள்லாம் இன்றைக்கி ஆயிருக்கு அயோத்தியா காண்டத்தில். நாளைக்கு பாதுகா பட்டாபிஷேகம் பாராயணத்தில்
நவாக 2வது நவாகத்தில் நாளன்னைக்கு ஸ்ரீராமனுக்கு யதோக்தமாக நிறைய புஷ்பங்கள் துளசி எல்லாம் வாங்கி ஏகதின லக்ஷார்ச்சனைன்னா நாள் முழுக்க சில இடங்களில் பண்ணுவாள். நம்ம ஆசிரமத்தில் 7 மணிக்கு ஆரம்பம், 11:30க்கு தீபாராதனை. 25-30 பேரை வச்சுட்டு ஒரு 4 அர்ச்சனை 5 அர்ச்சனையிலேயே ராமசாஸ்திரநாமத்தினால லக்ஷார்ச்சனை ஆகி புஷ்பமலையில் சுவாமி பிரகாசிப்பார். மேற்கொண்டு கதைகளும் தொடர்ந்து நடக்கும். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரே தே நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்தஸ்மரணம் ஹர நமः பார்வதீபதயே. சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திகி. ஸ்ரீராம்.